ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே விசுவாசத்தை குறித்து வேதாகமத்தில் இந்த ஒரு இடத்துல தான் வரையறுக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இங்கே எபிரேயாக்கியோன் தொடங்குகிறதை பார்க்கிறோம். விசுவாசம் இரு பகுதிகளில் காணப்படணும். எங்கெல்லாம்னு சொன்னால் நம் எதிர்காலத்தை நாம் நம்ப வேண்டும். எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று சொல்லி தேவன் வாக்கு தத்தங்களையும் வெளிப்பாடுகளையும் நமக்கு தந்திருக்கிறார். அதே போல காணப்படாதவைகள் இருக்கிறதே அதை குறித்தும் தேவன் வாக்கு தத்தங்களையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் எதுக்கு பயன்படுது? எதிர்காலத்தை குறித்து தேவன் தருகிற வாக்கு தத்தங்களையும் வெளிப்பாடுகளையும் நம்புகிறதற்கு பயன்படுகிறது. அதே போல இந்த விசுவாசமானது காணப்படாதவைகளை தேவன் வெளிப்படுத்துகிறாரே அந்த வாக்கு தத்தங்களையும் வெளிப்பாடுகளையும் அது நம்புகிறதற்கு உதவக்கூடியதாக இந்த விசுவாசம் இருக்கிறது. இது இருதயத்துக்கு ஒரு நிச்சயத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்பிக்கை என்பது வெறுமனே இருளில் போய் குதிப்பது அல்ல, வெளிச்சத்தில் குதிப்பது. அதாவது தேவன் வாக்கு தத்தங்கள் கொடுக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நம்ம இருளில் குதிப்பது அல்ல, வெளிச்சத்தில் குதிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டாவது, நமக்கு விருப்பமான சிந்தனைகளை எல்லாம் ரொம்ப நம்பிட்டு இது நடக்கும் அப்படி என்பது அல்ல. அது தேவனுடைய வார்த்தையின் வல்லமையான ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு தேவன் வாக்கருள வேண்டும், தேவன் வெளிப்படுத்த வேண்டும். அதே போல் விசுவாசம் என்பது தேவனை குறித்து மனிதன் வைத்துள்ள எல்லா எண்ணங்களையும் நம்புகிறது அல்ல. எல்லா எண்ணம் தேவன் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் செய்வார், இப்படிலாம் காரியங்கள் மனிதன் நினைக்கிற மாதிரி அல்ல. தேவனுடைய வெளிப்பாடு என மனதில் தோன்றுகிற எல்லாவற்றையும் நம்பிட்டு அப்படி தான் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியங்களை நம்புகிறதைத்தான் வேதாகமம் விசுவாசம் என்று அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லி, அதாவது ஒரு பற்றுறுதியை குறித்து இங்கே எபிரேயாக்கியோன் பேசுகிறாரே, இது கிரேக்க பதத்தில் 2 வார்த்தைகளால் சேர்ந்த ஒரு அர்த்தத்தை உடையதாக காணப்படுகிறது. உறுதி, அதாவது முழுமையாக மற்றும் புரிந்து கொள்ளுதல் என்கிற காரியத்தை இது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முழுமையாக, அதாவது நம்பப்படுகிறவைகளின் உறுதின்னு சொன்னால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதுங்க, முழுவதுமாக எனக்கு தெரியுதுங்க அப்படிங்கிற காரியம் முழுவதுமாக நான் புரிஞ்சு கொண்டுட்டேங்க, தேவன் வாக்கு பண்ணிட்டாரு, முழுமையாக நான் நம்புகிறேன், புரிந்து கொண்டேன், அவர் வெளிப்பாடுகளை கொடுத்துட்டாரு. காணப்படாதவைகளாக வேணால் இருந்துட்டு போகலாம், ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள், அவர் தருகிற வெளிச்சத்தில் நான் அதை காண முடியும் என்கிற ஒரு அர்த்தத்தை உடைய காரியமாக வருகிறது. வேறு வார்த்தையில் இந்த விசுவாசம் என்பது அஸ்திபாரம் போன்ற ஒன்றின் மேல் நிற்பது என்று காண்கிறது. அதாவது நம்முடைய நம்பிக்கையின் உண்மையான அஸ்திபாரம் விசுவாசமே. விசுவாசம் என்பது கடினமான சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையை அளிக்கக்கூடிய பாடுகளிலும் நாம் நிற்பதற்கு உதவுகிற ஒரு நல்ல அஸ்திபாரமாக இது காணப்படுகிறது. இது வேறு வார்த்தைகளில் அந்த விசுவாசத்தை குறித்து நம் கிரேக்க பதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அதாவது நம்பிக்கையற்ற கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலையும் நாம் நிற்பதற்கு உதவுகின்ற ஒரு நல்ல அஸ்திபாரம். ஏனென்றால் தேவன் பொய்யுரையாத தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வெளிப்படுத்தின வெளிச்சத்தில் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறபடினால எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது, முழுமையான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. இதை கொஞ்சம் ஆழமாக புரியணும்னா ரோமர் 5வது அதிகாரம் 1-4 வரையிலும் பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிறதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் எத்தனையோ சடங்காச்சாரங்களை செய்து தங்களுடைய பாவங்கள் போகிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் வேதம் கூறுகிற ஒரு உண்மையான பலியாக இயேசு கிறிஸ்து தன்னையே
ஒரே பலியாக, பூரண பலியாக இந்த உலகம் அனைத்திற்கும் ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினால மனிதன் செய்த எல்லா விதமான பாவங்களும் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறாரே. இந்த காரியங்கள் நாம் நம்பும்படியாக நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்கிறதை நாம் விசுவாசித்து நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம் என்று சொன்னால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதாவது பாவம் செய்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் பொழுது தேவன் நமக்கு அவர் ஒரு ஐக்கியமாக மாறுகிறார், பகையை மறந்து விடுகிறார், சமாதானம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் நுழையும், அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த கிருபையில் நுழையும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி உறுதியை குறித்து நம்பப்படுகிறவைகளின் உறுதி அதில் முழுமையாக நாங்கள் புரிந்து கொண்டோம். தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பையே நாங்கள் விசுவாசித்து தான் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி அது சுத்திகரிக்கும். மனிதனுடைய கிரியைகளினால் அவன் ஒருபொழுதும் நீதிமானாக்கப்பட போகிறதில்லை. அவன் தேவனுடைய கிருபையினாலே தேவன் ஏற்படுத்தின மீட்பின் திட்டத்தின்படிதான் அவன் நீதிமானாக்கப்பட முடியும் என்பதை விசுவாசித்து தான் விசுவாசிகள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நிச்சயம் என்பதும் கிரேக்க பதத்தில் நிரூபித்தல் அல்லது அம்பலப்படுத்துதல் என்கிற அர்த்தத்தை உடையதாக வருகிறது. வேதாகமும் கூறும் காணப்படாத காரியங்கள் உண்மையில் உள்ளது என்பதே விசுவாசத்தினுடைய நிச்சயமாகும். காணப்படாத நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் வேதம் அதை கூறுகிறது. அதனால் நான் அதில் நிச்சயம், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதுதான் அந்த நிச்சயத்தை குறிக்கிறது. நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காணப்படாதவைகளை காணும்படியாக செய்கிறது. அந்த வசனம் 27 மோசேயை குறித்து சொல்லும் பொழுது இந்த எபிரேயாக்கும் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து. தன்னுடைய 40 வயதில் அவன் ஆண்டவரை தரிசிக்கவில்லை. அவருடைய அம்மா சொன்ன எல்லா காரியங்களையும் கேட்டு எல்லா குழந்தைகளும் அன்றைக்கு மறிக்கத்தக்கதான ஒரு சட்டம் பிறந்திருந்தது, நாங்கள் உன்னை அத்தனையாய் பாதுகாத்தோம் என்று சொல்லி எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்ட மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். 80 வயதில் தான் ஆண்டவரை சந்திக்கிறான். ஆண்டவர் பேசுகிறார், நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக தேவனுடைய வெளிப்பாட்டை பெறாமல் இருந்த போதிலும் கூட அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து அவனுக்கு கிடைத்த வெளிச்சத்தில், வெளிப்பாட்டில், வாக்குறுதியில் அவன் அதிலே உறுதியாயிருந்து அவன் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:18 பவுல் சொல்லுகிறார், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நிச்சயமானவைகள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமி ஒரு நாளில் அழிக்கப்பட போகிறது. பரலோக ராஜ்ய வாழ்க்கையானது நித்தியமான ஒரு வாழ்க்கை என்று வேதாகமும் கூறுகிறது. காணப்படாதவைகள் நித்திய காலமாக அவரோடு கூட வாழப்போகிறோம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிற அந்த காரியங்களை நாம் நம்பும்படியாக தேவனுடைய வாக்குறுதிகளை, தேவனுடைய வெளிப்பாடுகளை நாம் நம்பி முழுமையாக புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லுகிறோமே, அதுதான் நிச்சயம் என்று இங்கே வேதாகமத்தில் எபிரேயாக்கியோன் எழுதுகிறார். இப்போ யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஏன் ரட்சிப்புக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஏன் தேவனிடத்தில் வரமாட்டேங்கிறாங்க, ஏன் தேவனை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகள். அதனால் அவர்கள் இருளை அவர்கள் விரும்புகிறாங்க, வெளிச்சத்தை பகைக்கிறாங்க. கண்டிக்கப்படுகிற வசனங்கள் இருக்கிறபடினால பயப்படுகிறார்கள். யோவான் 16:8 இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டலை, ஆனால் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர், நான் போயிடுவேன், வேறொரு தேற்றரவாளன் வருவார், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த வெளிப்பாடுகள் எல்லாமே
உடனே நம்முடைய கண்களுக்கு காட்டப்படவில்லை, காணப்படாதவைகள் தான் நிச்சயமானவைகள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இங்கே விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதாவது தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி நமக்கு அருளுகிற வாக்குத்தத்தங்களின் மேலே நமக்கு இருக்கக்கூடிய உறுதியையும், அவர் தருகிற வெளிப்பாடுகளின் மேலே உறுதியையும் நிச்சயத்தையும் நாம் கொடுக்கக்கூடியதாக விசுவாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு அருமையான ஒரு அஸ்திபாரமாக அது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் முடிவு பரியந்தமும் அதை நம்மை கொண்டு செல்லுகிறதற்கு உதவுகிறது என்பதை நாம் முதல்ல நம்ப வேண்டும். இப்போ இதனை சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த வேத பகுதியிலே அநேகருடைய காரியங்களை பெயர்களை சொல்லியே குறிப்பிடுகிறார். ஆனால் அவர்கள் அந்த முன்னோர்களை குறித்து பேசும்பொழுது அவங்க பெரிய அளவில் குறிப்பிடப்படத்தக்க ஒரு பெரிய சாதனையாளர்கள் அல்ல. ஆபேலை குறித்து பேசுகிறார், அவர் ஒரு மேய்ப்பன். ஏனோக்கு ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறார், அவர்களை குறித்து பேசுகிறார். மற்றும் யாக்கோபு மற்றும் சிம்சோன் எல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் காணப்படுகிறது. ராகாப், அவளை குறித்து சொல்லப்படுகிறார், அவர் ஒரு வேசி. அதாவது பெரிய சாதனை படைத்தவர்களோ அல்லது பெரிய மனித காரியங்களிலிருந்து வேறுபட்டவர்களோ அவர்கள் அல்ல. ஆனாலும் அவர்கள் ஆண்டவருடைய அந்த தேவனுடைய நோக்கத்தை, வெளிப்பாடுகளை அவர்கள் புரிந்து கொண்டு, வாக்குறுதிகளை புரிந்து கொண்டு தன்னை அர்ப்பணித்தபடியினாலே இந்த பட்டியலிலே அவர்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் பழங்காலத்தில் வாழ்ந்த இந்த தேவ மைந்தர்கள், தேவன் அவர்களது விசுவாசத்திற்காக அவர்களை பாராட்டினாரே, அந்த பாராட்டு தான் இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. முழு மனுக்குலத்துக்கும் இவர்கள் மட்டுமே சரியான பாதையில் இருந்து ஒரு உண்மை தேவனை விசுவாசித்து தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த பகுதியானது வேதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முழு மனு குலத்திற்கும் இவர்கள் மட்டுமே சரியான பாதையில் இருந்து ஒரு உண்மை தேவனை விசுவாசித்து தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்தார்கள் என்கிறதை, அந்த பாராட்டின் ஒரு பகுதியை தான் இந்த அதிகாரத்தில் நம்ம காண்கிறோம். தேவனுடைய பார்வையில் மனுக்குலத்தினுடைய சரித்திரம் என்பது அவரை விசுவாசித்தவர்களுடைய வரலாறு ஆகும். எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய பார்வையில் ஆண்டவர் சரித்திரத்தில் சேர்க்கலை. சரித்திரத்தில் அவர் விசுவாசித்தவர்களை மாத்திரம் சேர்த்து இருக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். விசுவாசமும் அது என்ன செய்கிறது என்பதுமே நிற்கும், மற்றவைகள் எல்லாமே ஒளிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ விசுவாசித்து தேவ வாக்குறுதிகளையும் வெளிப்பாடுகளையும் விசுவாசித்து முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்றுதான் வேதம் நமக்கு கூறுகிறது. ஆகவே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், பெரிய சாதனையாளர்கள் இல்லை, சாதாரண மனிதர்கள் எப்படியாக நற்சாட்சி பெற்றார்கள் என்பதை இங்கே எபிரேய ஆக்கியோன் பட்டியலிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வரிசையாக அவர் அநேக பட்டியலை கொடுத்திருக்கிறார். என்ன, முதல்ல அங்கே கோத்திர பிதாக்களினுடைய விசுவாசத்தை 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் கொடுக்கிறார். ஆபிரகாம் அவனது குடும்பத்தாரின் விசுவாசத்தை 8ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் குறிப்பிடுகிறார். மோசேயின் விசுவாசத்தை 23லிருந்து 28 வரையிலும் குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலர், ராகாப் ஆகியோரின் விசுவாசத்தை 29லிருந்து 31வது வசனம் வரையிலும் குறிப்பிடுகிறார். நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் ஆகியோரின் விசுவாசத்தை 32லிருந்து 40 வரையிலும் இங்கே எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். இதுதான் தேவனுடைய பார்வையில் மனுக்குலத்தினுடைய சரித்திரம் அல்லது விசுவாசித்தவர்களினுடைய வரலாறாக காணப்படுகிறது. 3வது வசனத்தில் விசுவாசம் என்பது புரிந்து கொள்ளுகிறதற்கு எதிரானதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. விசுவாசம் புரிந்து கொள்ளுதலை தருகிறது. அது வெளிச்சத்தை உள்ளே அனுமதிக்கிற நம்முடைய கண்ணை போன்று அது நமக்கு காணப்படுகிறது. தேவன் வெளிப்படுத்தியதால் இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அதாவது தேவன் பேசினார், சிருஷ்டிப்பு தொடங்கிற்று, அவ்வளவுதான். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லா
பகுதியிலும் அந்த அதிகாரத்தில் உண்டாக கடவது உண்டாக கடவது உண்டாக கடவது என்று சொன்னபோது அங்கே சிருஷ்டிப்பு தொடங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 33:6 நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா 40:26 மற்றும் ஏசாயா 42:5, யோவான் 1:3, கொலோசியர் 1:16 இவைகளிலே உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களை, நாம் சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களை, அகில உலகமும் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளை தேவன் வார்த்தையினால் உண்டாக்கினார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உட்கார்ந்துட்டு இது பரிமாற்ற கொள்கையினால் நடந்தது, இது குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படிங்கிற காரியங்கள் அல்ல. ஆண்டவர் ஆதியிலேயே 6வது நாளில் அவர் குனிந்து மனிதனை இந்த பூமியில் இருக்கிற மண்ணை எடுத்து அவனை மனிதனாக உருவாக்கி அவனுக்குள்ளாக தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றுகிறார். தன்னுடைய கரங்களினால் பிடித்து உருவாக்கப்பட்ட மனிதன் என்றுதான் வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இன்றைக்கு வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்பதற்கு இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது. அணுக்களை உடைத்து பார்த்த அறிவியல் அறிஞர்கள் அதற்குள்ளாக இருந்த சிறிய பகுதிகளை கண்டுகொண்டார்கள். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இவைகளை கண்டுகொண்டார்கள். அதனுடைய நடு பகுதியை உடைத்து பார்த்து அதற்கு இன்றைக்கு காட் பார்ட்டிக்கிள் என்று சொல்லி பெயரிட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய துகள் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அதனுடைய அந்த டிராவல் பண்ணக்கூடிய அந்த வரிசையானது ஒளிக்கற்றையை போல பாதையை, அதாவது மேலும் கீழுமாக போகிற அந்த பாதையை கொண்டதாக அந்த காட் பார்ட்டிக்கிளினுடைய தன்மை இருக்கிறது என்கிறதுனால இது ஒரு சத்தம் அல்லது ஒரு வாய்ஸ், ஒரு வார்த்தை. அதுதான் இன்றைக்கி எல்லா அணுக்களினுடைய நடு பகுதிகளையும் காட் பார்ட்டிக்கிள் உள்ளே போய் இருக்குது. ஆகவே இன்றைக்கு மனிதன் ஒத்துக்கொள்ளுகிறான், ஏதோ ஒரு வார்த்தையினால்தான் இந்த அணுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மூலக்கூறுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மூலக்கூறுகள் சேர்ந்து பொருட்களாக அவைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய ஆரம்பமே, அங்கே அதனுடைய முதல் தொடக்கமே அது ஒரு காட் பார்ட்டிக்கிள் என்கிற காரியத்திலிருந்து தான் தொடங்குகிறது. தேவன் பேசினார், சிருஷ்டிகள் உண்டாயிற்று, சிருஷ்டிப்பு தொடங்கிற்று என்கிற காரியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே 3வது வசனத்தில் சொல்லிட்டு இங்கே கீழே அநேக தேவதாசர்களை அங்கே பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை வளர்த்தும்படியாக, விசுவாசம் என்கிற அஸ்திபாரத்திலே நாம் நிற்கும்படியாக, இந்த தேவனுடைய பார்வையில் விசுவாசிக்கிறவர்கள் தான் அங்கே மனுக்குலத்தினுடைய வரலாறாக இருக்கிறார்களே. இந்த வரலாறில் நாமும் பங்கு பெறும்படியாக இந்த விசுவாசம் கேள்வியினால் வரக்கூடியதாக இருக்கிறபடினால இனி வருகிற நாட்களில் இந்த பல தேவ மனிதர்களுடைய விசுவாசத்தை நாம் கற்றுக்கொண்டு அதிலே நாம் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறதற்கு நாம் முயற்சிப்போம். தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றதாக இருக்கிற அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வாக்குறுதிகளையும் வெளிப்பாடுகளையும் நம்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.